அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று மே 1 சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை, அஷ்டமி திதி, திருவோண நட்சத்திரம். ராகு காலம் 12 மணியிலிருந்து 1:30 வரை. அதே மாதிரி யமகண்டம் காலையில் 7:30லேருந்து 9 வரை. நல்ல நேரம் காலையில் 9:30லேருந்து 10:30, சாயங்காலம் 4:30 to 5:30. சந்திராஷ்டிரமம் வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் பச்சை, போடக்கூடாதது வந்து சிவப்பு. சாப்பிடக்கூடியதை வந்து தயிர் சாதம் அல்லது இட்லி கூட சாப்பிட்டுக்கலாம். இப்பொழுது 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களுக்குள் செல்வோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுடையதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். முதலில் மேச ராசி. புதிய உத்தியோகம் கிடைத்துவிட்டது. திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கூட கைகூடி வருகிறது. மனசில் மாத்திரம் சின்ன குழப்பம் இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், செலவை எவ்வளவுதான் முயற்சி பண்ணால் கூட செலவை கம்மி பண்ண முடிகிறதில்லை. கணவன் மனைவி உறவு ஓகே, நன்றாகத்தான் இருந்து கொண்டு இருக்கிறது. அடுத்து ரிஷபராசி. தொழில் மாற்றம் உண்டாகிறது. இதில் வந்து புதிய தொழில் ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை வருகிறது. எந்த தொழிலாக இருந்தால் கூட ஆத்ம திருப்திங்கிறது இல்லை. ஒன்று செஞ்சு 10 இல்லை 1 செஞ்சு 5 லாபம் இருந்தால் தான் ஆத்ம திருப்திங்கிறது இருக்கும். இது வந்து 1 செஞ்சால் ஒரு 25% கூலி தான் கிடச்சிக்கிட்டு இருக்குது. பட் நிதானமே பிரதானம். உங்களுக்கு வந்து ரிஷபராசினோட அம்சமே என்னென்னா நிதானமான முன்னேற்றம், பட் ஸ்டடி ப்ராக்ரஸ். ஆமாம், பிரயாணம் செல்ல முடிவாகிறது. ஆமாம், இத்தனாந்தேதி போகணும், வைக்கணும், எடுக்கணும், ட்ரெயின் டிக்கெட்டு வாங்கணும், இல்லை பஸ்ஸுக்கு ரிசர்வ் பண்ணணும், இல்லை ஃப்ளைட்டு புக் பண்ணணும், ஏதோ ஒன்று பிரயாணம் இன்றைக்கி போகணும்னு முடிவு பண்ணுறீங்க. கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பு கூட ஓகே. குழந்தைகள் மூலம் செலவுகள் உண்டாகிறது. அவங்களுக்கு வேண்டிய துணிமணி அது இது எடுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. வீட்டுக்கு வர்றதுக்கு லேட்டாக வர்றீங்க. அடுத்து மிதுன ராசி. இன்று வந்து கொஞ்சம் சந்திராஷ்டிரம தினம். உங்களுக்கு மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி வந்து அந்த நடந்து முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சிருக்கக்கூடிய ஒரு வேலை வந்து லேட் ஆகுது. அதனால் மனசு கொஞ்சம் விரக்தின்னு வச்சுக்கலாமே ஆகுது. மனம் வந்து டென்ஷன், விரக்தி. பணம் ஓரளவு கிடைக்கிறது. பணப்பழக்கம் கூட கம்மியாகுது. போராட்டத்துக்கு அப்புறம் வந்து கையில் வந்து சேருது. வாக்குறுதி எதுவும் கொடுத்துட வேண்டாம். அதை கொடுத்தா அதை நிறைவேற்ற முடியாது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், பொறுமையாக காத்திருங்கள். நாளன்னையிலேருந்து பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகிவிடும். அடுத்தால வந்து கடகராசி. எல்லாம் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்யோன்யமாக இருக்கிற கணவன் மனைவியினோட சின்ன பிரிவு வந்து பழையடி மாமூலாக சேர்ந்துக்கிறீங்க. நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. வெளிநாடு வேலை வாய்ப்பு வந்து வருகிறது. உபயோகித்து கொள்ளக்கூடிய இந்த புதிய வாகனம் அல்லது நிலம் வாங்கணும்னு ஒரு சூழ்நிலை உருவாகிறது. ஏன்னா உபயோகித்து கொண்டு ஆல்ரெடி இருக்கக்கூடிய வாகனம் பழசாயிடுச்சு, புதுசு வாங்கலாம் கூடிய எண்ணம் வந்துக்கிட்டு இருக்குது. வாங்கி கொள்ளலாம். அடுத்து சிம்மராசி. கொஞ்சம் கடனை வந்து திருப்பி ரீஃபண்ட் பண்ணுறீங்க. ஆமாம், திருமணம் ஆகாதவங்களுக்கு வந்து திருமணம் இன்னும் கொஞ்சம் லேட்டாக தள்ளி போய்கிட்டு தான் இருக்குது. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரம் திருமணம் நிறைவேறும். அதே மாதிரி வந்து உத்தியோகத்தில் பார்க்கும் இடத்துல வந்து உங்களோட வருங்கால மனைவியை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. அதாவது வந்து உங்கள் கம்பெனி அல்லது பக்கத்து கம்பெனி ஒரே காம்பஸில் இருக்கிறவங்கள சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்து அவங்களே உங்களுக்கு வாழ்க்கை துணைவியாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து கன்னியாராசி. ஆஃபீஸு வந்து வேலை வந்து சுமூகமாக போகிறது. தொழில் வியாபாரம் செய்கிறவர்களுக்கு லாபமும் நல்லபடியாக வருகிறது. மத்தியானம் 1 மணிக்கு மேலே வந்து அந்த குரு பயிற்சிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறது. அதை என்ன சொல்லுவாங்கன்னா, ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்து குருன்னு சொல்லுவாங்க இல்லையா?
அந்த குரு வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறது மிக விசேஷம். எவ்வளோ பெரிய சிக்கலில் இருந்தால் கூட அந்த சிக்கல்லேருந்து விடுபட்டு விடுவீர்கள். ஸோ நல்ல சமயம், நல்ல நேரம் ஆரம்பிக்கப் போகிறது. கடவுளின் அருள்னால் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அடுத்து துளாராசி. தொழில் ஓகே, நல்லபடியாக தான் போயிட்டுருக்குது. சாப்பாடு, டீ, அந்த கூல்ட்ரிங்க்ஸு, ஐஸ்கிரீமு, இந்த மாதிரிப்பட்ட வாட்டர் சம்மந்தப்பட்ட, லிக்விட் சம்மந்தப்பட்ட தொழில் வந்து நல்ல லாபத்தை கொடுக்குது. மனம் கூட சென்டிமெண்ட் அமைதியாக கூலாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. எடுக்கும் முடிவு எதாக இருந்தால் கூட, குடும்பத்தில் உள்ளதாக இருந்தாலும் சரி, தொழில் மூலமாகவும் சரி, எடுக்கும் முடிவு சரியானதாக இருக்கிறது. அம்மாவோட உடம்பு ஓகே. ஃபைனான்ஸ் ரொட்டேஷன் வேணுங்கக்கூடிய அளவுக்கு எவ்வளோ நாளும் பிரட்டக்கூடிய சாமர்த்தியம் இருந்துக்கிட்டு இருக்குது. என்ன காரணம்னா, நீங்கள் திருப்பி அதே மாதிரி கொடுக்குறீங்க. உங்கள் மேலே ஜனங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்கிறது. அடுத்து விருச்சிக ராசி. நீண்ட நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த வெளியூர் பிரயாணம் இன்னும் கூட கைகூடி வரல. அதோன்னு இழுத்துக்கிட்டே போய்கிட்டு இருக்குது. உத்தியோகத்தில் வந்து சுப்பீரியர்ஸ், உங்களோட மேலதிகாரோட சின்ன பிரச்சனை. ஆமாம், கணவன் மனைவி உறவு கூட சின்ன சின்ன விரிசல் உண்டாகிட்டு இருக்கு. எல்லாம் சரியாகிவிடும். பெரிய தீவிரமான பிரச்சனைகள் ஒன்றும் கிடையாது. எல்லாம் அவன் செயல், நல்லபடியே நடக்கும். அடுத்து தனுசு ராசி. குடும்பத்தில் வந்து தேவையில்லாத சிறு குழப்பம். ஆன்மீக பிரயாணம் போயிட்டு வர்றதுக்கு முடிவாகுது, போயிட்டு வாரீங்க. மெடிசனு, கெமிக்கலு, லெதரு, பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட தொழில் செய்ய வாய்ப்பு வந்துடுது. வாய்ப்பு வந்தால் அதை விட வேண்டாம், கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அதன் மூலம் நல்ல முன்னேற்றம் காத்திருக்கிறது. வீட்டில் வந்து சிறு சிறு வேலை, அந்த அது பண்ணுறது, ஒற்றை அடிக்கிறது, அல்லது குழாய் தனியாக தண்ணி விழா அதை திருப்புறது, இந்த மாதிரிப்பட்ட சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுக்கிறீங்க. மகர ராசி. காதலர்களுக்கு இன்று ஒரு மகிழ்ச்சியான நாள். குரு பயிற்சி ஆயிடுச்சு இல்லையா, திருமணம் கூட உங்களுக்கு செட் ஆயிடுச்சு. அப்பா மாத்திரம் திருமணத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். பொறுமையுடன் இருங்க, அவர் கூட மனசு மாறி உங்களை வாழ்த்துவார். பிரச்சனை தீர்ந்துடும், கவலையே விடுங்கள். மருத்துவ செலவு கூட கொஞ்சம் கம்மியாகிடுது. அடுத்து கும்பராசி. எதிர்ப்புகள்லாம் வந்து விலகி போகுது. குடும்பத்தில் வந்து எல்லோரும் ஓரளவு நல்ல ஆரோக்கியமாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமாக பேசிக்கிறீங்க. ஆமாம், அப்பா அம்மா பர்டிகுலராக பெற்றோர்களோட ஆரோக்கியம் நன்றாக இருக்குது. உங்களுக்கு பர்சனலாக வந்து உடல்நிலையில் கொஞ்சம் பிரச்சனை எடுத்துக்கிட்டு நீங்கள் எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணுறதில்ல, சோம்பல்தனம். அதை பண்ணாலே சரியாக போகும். கணவன் மனைவி ஓகே. அதே மாதிரி உத்தியோகம் எல்லாமே வந்து சுமூகமாக, எந்த விதமான விறுவிறுப்பும் இல்லை, மந்தமும் இல்லை, மீடியமாக போய்கிட்டு இருக்குது. அடுத்து மீன ராசி. ஓரளவு அதிர்ஷ்டம் வரும்னு நம்புறீங்க. இடமாற்றம் இப்போது வேணாம்னு முடிவுக்கு வந்துடுதீங்க. ஆமாம், கண்ணோட ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்கோங்க. அந்த கண்ணில் வந்து சின்ன பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி அம்மாவோட சொல்லுக்கு ஒரு மதிப்பு கொடுங்க. மாணவர்களுக்கு படிப்பில் வந்து அக்கறை இல்லாமல் போய்கிட்டு இருக்குது. மனைவியோட ஆரோக்கியத்தை நல்லா இது பண்ணிக்கோங்க. இது மாமூலான நாள், ஒன்றும் நெகட்டிவ்லாம் ஒன்றும் ஜாஸ்தி கிடையாது. நண்பர்களே, இத்துடன் அந்த 12 ராசிகளுக்கு உண்டான பலன்கள் நிறைவேறுகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பால்.